விஜய் கஷ்டப்படாமலே இந்த சீட்ல வந்து உட்காந்துட்டாருன்றீங்களா? 100% அதான் உண்மை. விஜயை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா திகார் செயலில் அடைக்கப்பட்டு களி திங்க வைக்கப்பட்டார்கள். அதே நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாது. உஷாரா இருக்கணும். குதிரை பேரம் நடந்தது உண்மை. இந்த குதிரை பேரத்தில் எப்போ ஆரம்பிக்கும் போதே குதிரை பேரம், ஆரம்பித்த பிறகு கழுதை பேரம். இதாயா ஆச்சு? தினம் தினம் கருணாநிதியுடைய வாழ்க்கை இப்படி போச்சு. வெட்ரா குத்துறா, அட்ரா குத்துறா என்ன இப்படி சொன்னாரா? அதே போல ஜெயலலிதா, தமிழ்நாட்டையே கட்டி ஆண்ட ஜெயலலிதாவுக்கு சசிகலா பால் ஊற்றுனது எப்படின்னா, 10 ரூபா பாக்கெட், ஆவின் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பல்லுல கடிச்சு பிளீச்சுன்னு ஊத்துச்சு. பிரதீப் யாதவ்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செங்கோட்டையை வீட்டை சுற்றி சுற்றி வர்றாரு. ஏன்? நல்ல லஞ்சம் வாங்குற பதவியாக கொடுங்க, லஞ்சம் கிடைக்கும். அப்போது எந்த பதவி இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரி பார்க்க வேண்டியதானே? திமுக மீது உள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு. திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அது அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அரை நூற்றாண்டு கொள்கை. இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்காரன் 1 லட்சம் கோடி தெரிவிச்சு. அவர்களை இவர் மந்திரி ஆக்குவதற்கு நீங்க வேலுமணி உள்ளாட்சித்துறையில பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. சண்முகம் மைனிங்ல. ஏன் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் தாவேக்காக்கு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? எல்லாம் திருடி வச்சிருக்காங்க பல கோடி ரூபாய். தாவேக்கா திருடி வச்சிருக்காங்க இல்ல, அதிமுக. ஓகே. இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசு அதிகாரம் வேணும். தொலைக்காட்சிகளை, அச்சு ஊடகங்களை, காட்சி ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் கருணாநிதி. அதனாலதான் கருணாநிதி ஈழப் பிரச்சனையில 5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட பொழுது கூட திமுகவும் காங்கிரஸும் ஜெயிக்குது. மக்களை போய் சேரவே இல்லை. கல்லூரி பெண்களை அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு தான் மா சுப்பிரமணியன் என்ற சைக்கிள் மெக்கானிக். யார் அந்த சார்? எப்படி முடிவெடுக்கிறாரோ, கருணாநிதியை போல களவாணித்தனமான முடிவெடுக்கிறாரா, இல்லை ஜெயலலிதாவை போல ஊழல்தனமாக முடிவெடுக்கிறாரா என்பதை. வணக்கம் மக்களே. தமிழக அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதுல சில கேள்விகளை தமிழா பாண்டியன் கிட்ட கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் இப்ப முதலமைச்சரா இருக்கார்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கவுன்சிலராக கூட ஆகாமல் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த ஒரு முதலமைச்சர். நீங்க எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, எம்ஜிஆர் மாதிரி விஜய் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆரை பார்க்கிறேன். யார? விஜய் மூலம். எம்ஜிஆர் விஜய் ஒன்னாயிர முடியுமா? எம்ஜிஆர் விஜய் ஒன்னாயிர முடியுமா? இப்போ முதலமைச்சர் இடத்துக்கு அவர் வந்திருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1952 எம்ஜிஆர் அரசியல் இருக்கார். 67 அண்ணா முதலமைச்சராகிறார். அண்ணா முதலமைச்சரான பிறகு அவருக்கு கிடைத்த பரிசு புற்றுநோய். அண்ணா முதலமைச்சரான பிறகு அந்த நாற்காலியில் அமர்ந்து சொல்றார், நாங்கள் இந்த நாற்காலிக்கு வருவதற்கு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை நறுமணத்தோடு வரவேற்று விடவில்லை. உடல் முழுக்க ரணம், இரத்த காயம், இரத்த காயத்தோடு இந்த நாற்காலிக்கு வந்தோம். யார் சொல்றா? அண்ணா சொல்ற. இப்படி இந்த இடம் அவ்வளவு புனிதமானது, சிறப்பானது. ஆனால் திமுக எதிர்ப்பு என்று ஒன்று மட்டுமே நீங்க நேரடியாக விஜயை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார். இந்த மக்கள் அமர வைத்திருக்கிறார்கள். திமுக மீது உள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு. திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அது அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அரை நூற்றாண்டு கொள்கை. திமுகவை ஒழிப்பதற்காகத்தான் மக்கள் எம்ஜிஆரை கண்டுபிடித்தார். வேற எந்த நோக்கம் இல்லை. எம்ஜிஆருக்கு அரசியலும் தெரியாது, சுண்ணாம்பும் தெரியாது.
இப்போ விஜய் கஷ்டப்படாமலே இந்த சீட்ல வந்து உட்காந்துட்டாருன்றீங்களா? 100%. அதான் உண்மை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரை மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது. 25 ஆண்டு காலம் நீங்கள் அவருடைய துறை என்பதை போனால் ஒரு ஆள் செருப்பை கழட்டுவான், ஷூவை கழட்டுவான், ஒரு ஆள் சாக்ஸை கழட்டுவான், ஒரு ஆள் சட்டம் மட்டும், ஒரு ஆள் கோட்டு, ஒரு ஆளுக்கு 10 பேர் சேவை பண்ணுவோம். திருவெற்றியூரில் ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக தாவேக்காவினர் போய் அதை படம் எடுத்து செய்தியாக்குறான். அங்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பணி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் நீங்கள் காவல்துறையில் என்ன யாருன்னா சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரை தான் பணி நீக்கம். சாராயம் விற்கிறதுக்கு அவரு தான் பொறுப்பு. யாரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னா திருட்டு கேஸை பிடிக்கிற கிரைம் இன்ஸ்பெக்டர். சட்டம் ஒழுங்குக்கு யார் பொறுப்பு என்பது கூட அவருக்கு தெரியல. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்கலாம். அவரை பணி நீக்கம் செய்த ஜேசி, ஜாயின்ட் கமிஷனர், எனக்கு அவர் பேர் தெரியல, அவருடைய தனிப்பட்ட வெறுப்பு இதில் இருக்கு. அந்த சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் இந்த இணை ஆணையாளருக்கு ஏதோ ஒரு வகையில் வெறுப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டியவர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர், ஆனால் சஸ்பெண்ட் செய்தது கிரைம் இன்ஸ்பெக்டர். அப்போ பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். குற்றம் செய்தது ஒரு ஆள், பதவி போனது ஒரு ஆள். அப்போ இதெல்லாம் எப்படி? இவருக்கு மேலே ஒரு டிசி இருக்கார், ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிஓபி, கமிஷனர் ஆஃப் போலீஸ். இவ்வளவு பேர் தவறு செய்வதை விஜய்க்கு தெரியுமா? இதெல்லாம் தாவேக்கால ஆட்சியில நடக்குதுன்றீங்களா? இது டிஎம்கே ஆட்சியில தானே நடக்குதுன்ற அந்த மாதிரி நிறைய வைரலான வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா நீங்க தாவேக்கால ஆட்சியில இப்படி நடக்குதுன்றது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. அப்போ திராவிட இயக்கத்தில் உள்ள திருடர்கள் பூரா அப்படியே தாவேக்கா பக்கம் வந்துட்டான். பிரதீப் யாதவ்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செங்கோட்டையை ஊட்ட சுற்றி வர்றாரு. ஏன்? நல்ல லஞ்சம் வாங்குற பதவியாக கொடுங்க, லஞ்சம் கிடைக்கும். அப்போது எந்த பதவி இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரி பார்க்க வேண்டியதானே. சில போலீஸ் ஆய்வு இன்ஸ்பெக்டர் எனக்கு பாண்டி பஜாரும் டி நகரம் கொடுங்கன்னு 25 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வருவான். எதுக்கு? அங்கே தான் நிறைய ஜவுளி கடையும் கடையும் இருக்குது. அப்போது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மருத்துவமனைகளில் மருத்துவர்களே இல்லை. உயிர்காக்கும் மருந்தில் இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டைக்காரன் 1 லட்சம் கோடி தேடி வச்சிருக்கான். அவர்களை இவர் மந்திரி ஆக்குவதற்கு நீங்கள் வேலுமணி உள்ளாட்சித்துறையில் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. சண்முகம் மைனிங்கில், கனிம வளத்துறையில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு இந்த 3 பேருமே 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் நடத்துகிறாங்க. அரசு 4 அடி தான் எடுக்கணும்னா 40 அடி தோண்டி வச்சிருக்காங்க. இது அரசே 900 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு. இதையெல்லாம் மறைத்து யார்கிட்ட வந்திருக்காங்க? தாவேக்கால வந்து அமைச்சராகணும். அப்ப இது போன்ற குற்றவாளிகளை தாவேக்கால் இணைத்து கொண்டால் இது புனிதமான ஆட்சியா? இது எது தூய சக்தி, எது தீய சக்தி? விஜய் நேரா முதலமைச்சர் வீட்டுக்கு போறார். எதுக்கு? நான் தனியா பேசணும், யாரும் இருக்கக்கூடாது, துரைமுருகன் இருக்கக்கூடாது, டிஆர் பாலு இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. போய் நீங்கள் திருடுவதை நான் இனிமே வழக்கு போட மாட்டேன், நான் திருடுவதை நீங்க வெளியே சொல்லக்கூடாது. இந்த ஒப்பந்தம் தானே ஜெயலலிதா கருணாநிதி வீட்டுக்கு போயிருக்கா. பேப்பர் வெட்டி எடுத்து அடிச்சது கருணாநிதியை யாரு? செங்கோட்டையை தான் அடிச்சார் சட்டசபையில். ஜெயலலிதாவை பெண் என்று கூட பார்க்காமல் முடிய பிடிச்சி இழுத்து, சட்டையை கிழிச்சு, ஜாக்கெட்டை உருவி, சேலையை தள்ளி, டேபிள் கடியில் மிதிச்சு நடந்ததா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை. சட்டசபை மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு மக்கள் அவை. இதுல மக்களை ஏமாற்றுகிற பிரச்சனைகளை எடுத்து வைக்கணும். இவர்கள் முன்னாலே ஏமாற்று மோசடிக்காரர்கள், இவர்கள் இந்நாள் மோசடிக்காரர்கள். ஏன் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் தாவேக்காக்கு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? எல்லாம் திருடி வச்சிருக்காங்க பல கோடி ரூபாய். தாவேக்கா திருடி வச்சிருக்காங்க இல்ல, அதிமுக. ஓகே. இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசு அதிகாரம் வேணும். தாவேக்காக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தடுமாறி சேர்த்திருக்கு. இப்போ இன்னொரு 10 இருந்தா
இந்த பழைய பத்து போனால் புதிய பத்து காப்பாற்றும். இவர்களெல்லாம் கொள்ளைக்காரர்கள் பரவாயில்ல, மக்கள் சொத்தை கொள்ளையடித்தவர்கள் பரவாயில்ல, அலிபாபாவும் 40 திருடர்கள் பரவாயில்ல. இவர்களை சேர்த்த வேண்டிய தேவை. நல்லாட்சி எப்படி கொடுக்க முடியும்? ஸ்டாலின் வீட்டில் போய் சரண்டர் ஆகிட்டு, இந்த பக்கம் அலிபாபாவும் 40 திருடர்களை கூட்டணி ஆட்சியில் சேர்த்து கொண்டு, இவர்களும் திருடர்கள் அவர்களும் திருடர்கள், முன்னாள் திருடர் இந்நாள் திருடர், இவர் எந்நாளும் திருடர். இது எப்படி சரியான ஆட்சியாக இருக்கும்? இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா லீமா ரோஸ் காசை கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. அதிமுகவுக்கு அத்தனை பேரும் 25 கோடி ரூபாய் கிடைச்சா போதும்னு கிளம்பி போயிட்டே இருக்கான். இப்போ அந்த ஆட்கள் பூரா எங்கே போகிறான்? தாவேக்கா பக்கம் போகிறோம். தாவேக்காவை தூக்கி பிடிப்பதற்கு ஆதவர்ஜனா மாமியார் லீமா ரோஸ் பல கோடிகளை வைத்து விளையாடுது. தாவேக்காவை தூக்கி நிறுத்துவதற்கு தான் அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் குதிரை பேரம். யார் நடத்தினது? விஜய் தான் நடத்தினார். டிடிவி எம்எல்ஏ தப்பி குனிஞ்சுட்டு தலை தெரியாம மறைஞ்சிட்டு யாரை பார்க்க போறாரு? விஜயை பார்க்க போனாரா? அவரு பணத்தை வாங்கிட்டு போய் ஒழிச்சுக்கிட்டார். பாஜக கேட்கறேன்டா, பாஜக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு ஏன்டா தாவே கேட்கற? எம்எல்ஏ எனக்கே தெரியல, எங்கே தப்பிச்சு ஓடிட்டாருன்னு அந்த கட்சி தலைவர் சொல்றாரு. கட்சி தலைவருக்கு ஒரு பெட்டி, எம்எல்ஏக்கு ஒரு பெட்டி, ஆளுக்கு ஒரு பெட்டி. அப்போ இதை பாஜகக்காரன் போய் எங்க ஓடினானே தெரியல. டிடிவி சொல்றாரு, சேடி பிடிச்சி கொண்டு வந்து ஆளுநர் மாளிகையில குதிரை பேரம் நடந்தது உண்மை. இந்த குதிரை பேரத்துல எப்போ ஆரம்பிக்கும் போதே குதிரை பேரம், ஆரம்பிச்ச பிறகு கழுதை பேரம். இதாயா ஆட்சி? இப்படி பல குற்றச்சாட்டுகளோடு இந்த ஆட்சி ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 6 மாத காலம் என்னென்ன துறை என்னென்ன ஊழல் வெளியே வரப்போகிறது என்று பாஜக கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்க. எங்க மாட்டினாலும் கதையை கந்தலாக்கிடுவான். ஏன்? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா திகார் செயலில் அடைக்கப்பட்டு களி திங்க வைக்கப்பட்டார்கள். அதே நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாது. உஷாரா இருக்கணும். கை நீட்டினா டெல்லிக்கு தெரிஞ்சிடும். தாவேக்காவோட காட்ஃபாதர்னா மார்ட்டின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அரசல் பரசலா பேசிட்டு இருக்காங்க பொலிட்டீஷியன்லாம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா தான் இந்த தேர்தலில் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சார். இதெல்லாம் மாமனாரு பணம். இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு இத்தனை கோடிகளும் கேட்காமையே வருது. மணல் மாஃபியாக்கள், மது மாஃபியாக்கள், கனிம வள மாஃபியாக்கள் அத்தனை பேரும் பெட்டியோட நிற்கிறான். இந்த பெட்டிகளெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர் ஆதவர்ஜுனா மாமனார் மார்ட்டின் தான். இப்போ மார்ட்டினுடைய மனைவி ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ், இந்த அம்மாவும் இப்போ அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆயிடுச்சு. ஆன பிறகு தாவேக்காவை காப்பாற்றுவதற்கு குடும்பமே இப்போ முன்னணியில் நிற்குது. பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதியாக கொடுத்து வைப்பதற்கு ஆள் இல்லை. மார்ட்டினை தவிர வேறு யாரும் பல ஆயிரம் கோடிகளை பாதுகாக்க முடியாது. மாமனார், ஆதவோட மாமியார், ஆதவோட மைத்துனர் எல்லாம் முழு நேர அரசியல்வாதி ஆயிட்டாங்க கோடிகளை வைத்துக்கொண்டு. அப்போ தாவேக்கா கவுழ்ந்து போகாமல் இருப்பதற்கும் எதிர்காலத்தில் தாவேக்காவை காப்பாற்றுவதற்கும் மார்ட்டின் குடும்பம் முழு மூச்சே இறங்கிருச்சு. மார்ட்டின் குடும்பத்திடம் 5 வருடமாக வாங்கப்படுகிற லஞ்ச லாவணிய ஊழல், மது மாஃபியா, மணல் மாஃபியா, மலை மாஃபியா அத்தனையும் யார்கிட்ட பாதுகாக்கப்படும்? மார்ட்டின்கிட்ட பாதுகாக்கப்படும். ரீசெண்டா தமிழ்நாட்டுல இரட்டை கொலை நடந்திருக்கு. 66 வயசான பாட்டியை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சமூக வலைதளத்துல பெருசா பேசப்படல. தாவேக்காவோட ஐடி விங் இதை மறைக்கிறாங்களா? இப்ப சமூக வலைதளம் முழுக்க ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. தேர்தலுக்கு முன்பு 50க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களை அவர் விலைக்கு வாங்கிட்டார். அதே போல முன்னணி சேனல் தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 இப்படி பெரிய சேனல்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தார் விளம்பரங்களுக்கு. அதனால இன்னும் அது தொடர்கிறது. சமூக வலைதளங்களின் மூலம்தான் விஜய இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தவர் ஜெகதீஷ் பழனிசாமி. அவர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டார் சினிமாவுக்கு. அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டவர் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனோட வாய்ஸ் ஆஃப் காமன்,
50 சமூக வலைதளங்கள், 5க்கு மேற்பட்ட புதிய அதாவது தொலைக்காட்சிகள், புதிய தலைமுறை, சன் டிவியை தவிர சன் டிவியை கூட பல சமயங்களை பயன்படுத்தி கொண்டார். இதுதான் இப்போ நிற்கிது. உண்மை மக்களுக்கு போகாமல் தடுக்கப்படுகிறது. 50 ஆண்டு காலமாக கருணாநிதி ஒட்டுமொத்தமாக தொலைக்காட்சிகளை, அச்சு ஊடகங்களை, காட்சி ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் கருணாநிதி. அதனாலதான் கருணாநிதி ஈழப்பிரச்சனையில 5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட பொழுது கூட திமுகவும் காங்கிரஸும் ஜெயிக்குதுங்க. மக்களை போய் சேரவே இல்லை. விஜய அந்த நாற்காலியில் அமர வைத்திருக்கிறார்கள். ஆனா இப்ப வருகிற செய்தியை பார்த்தா லஞ்சம், லாவண்யம், ஊழலே இல்லாத ஆட்சி என்கின்ற அளவுல இப்ப செய்தி வருது. இப்ப போர்ட்போலியெல்லாம் கொடுத்துட்டாங்க. பிடபிள்யூ கூப்பிட்டு அதிகாரியும் லஞ்சம் வாங்கக்கூடாது, நானும் லஞ்சம் எனக்கு வேண்டாம், சரியான ஆட்சி நடக்கணும், இப்படி உத்தரவு விஜயால் போடப்பட்டு அது இப்ப எனக்கு வந்து செய்திப்படி அது தொடர ஆரம்பிக்கிறது என்ற செய்தி. உண்மையாவே திராவிட இயக்க 50 ஆண்டு காலமாக அடித்த கொள்ளைய இவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இது உண்மையாவே நடந்தால் ஆரோக்கியம், மக்கள் ஆரோக்கியம். முதல்ல பார்க்க வேண்டியது நீங்க மருத்துவமனையில ஏழை தாய்மார்கள் குழந்தை பிறப்புக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கே குளோரோஃபார்ம் மயக்க மருந்து இல்லாமல் குழந்தை பிறப்புக்கு பிறகு சாக்கு தைக்கிற ஊசியை வைத்து தைப்பதை போல மருத்துவமனை அலங்கோலம் நடக்குதுன்னு ஒரு சகோதரி வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஹெல்த் அமைச்சராக இருந்த ஹெல்த் விஜயபாஸ்கர் 1 லட்சம் கோடி திட்டி இருக்கு. உயிர்காக்கும் மருந்துல எல்லா போலி, எல்லா ஊழல். பிறந்த குழந்தைய நாய் தூக்கிட்டு போகுது, பல இடங்கள்ல நடக்குது. அதே போல திமுக வந்த பிறகு கல்லூரி பெண்களை அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்கு தான் மா சுப்பிரமணியன் என்ற சைக்கிள் மெக்கானிக். யார் அந்த சார்ட்ட வந்து நீ அந்த புறத்தை பகிர்ந்து கொள். இவர்களெல்லாம் வன்முறையை நான் சொல்லுவதால் இவர்களெல்லாம் எந்த கதிக்கு ஆளாக போறான். திமுக அழிந்தே போகணும், மக்களுடைய சாபம். கவுன்சிலரா இல்லாத இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. காரணம், இந்த திமுக அழிந்தே போகணும். திமுகவுடைய அடையாளமே இருக்கக்கூடாது. நீதி கட்சி ஒரு கட்சி இருந்ததாக அடையாளமே இல்லை. அதே போல திமுகவை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்கோம். எதிர்கட்சியா இருக்கிற டிஎம்கே விஜய் ஆட்சி நல்லா பண்ண விடுவாங்களா, இல்லைன்னா எதனா பண்ண வாய்ப்புகள் இருக்கா? திமுகவெல்லாம் அழிஞ்சு போய் நிக்குது. தொண்டர்களிடம் அந்நியப்பட்டு நிக்குது. ஒரு ஆள் இல்லை. திருமாவளவனை கெஞ்சராரு ஸ்டாலின், என் மகனை எப்படியாவது காப்பாற்ற எதிர்காலத்துல. அது ஒரு சினிமா நடிக்கிறதுக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு. யாரு? உதயநிதி. அரசியலுக்கு ஆசை, எனக்கு அரசியலே வேண்டாம். அப்ப தாத்தா அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது திமுக அறக்கட்டையில பல லட்சம் கோடி இருக்கு. எத்தனை தலைமுறை ஆட்டம் போட்டாலும் தாங்கும். அதனால வேண்டாயா. இல்லை, இந்த அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் நீ ஆட்டம் போடுறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் பிறர் கொடுத்து வருவதில்லை. நீ நன்மை செஞ்சா நன்மையா கிடைக்கும், ஊழல் செஞ்சா அதுக்கான தண்டனை கிடைக்கும். அதுதான் இந்த திராவிட இயக்கம் அழிக்கப்படும், அழிந்து போகணும். அதுவும் திமுக தான் திராவிட இயக்கத்துடைய எச்சம். அது அழிந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும். இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்க போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. இன்னும் அரசியல் பரிசா அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, நீங்க சொல்றது ஒரு காலத்தில் நடந்தது, தேர்தல் நேரத்தில் நடந்தது. அந்த அந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது முயற்சியிலே அது முறியடிக்கப்பட்டது. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு. ஸ்கூல் பக்கத்துல, கோவில் பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க் எல்லாம் மூடுறதா சிஎம் அறிவிச்சிருந்தாரு. ஆனா இன்னும் சில இடத்துல அதெல்லாம் மூடாம இன்னும் ரன்னிங்ல இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிகாரிகளை நீங்க குறைந்தபட்சம் அவர்களை பணி நீக்க செஞ்சு அவர் பணியிலிருந்து விடுவிச்சிடணும். யார் தப்பு? அதிகாரி போய் அந்த கடையை, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல இல்லையா? இது எவ்வளவு பெரிய தவறு. மக்களை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் கொண்டு சாராய கடை வைக்கிறான்னா அவன் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்கணும். குழந்தை குட்டியெல்லாம் குடியிருக்கணும். அது அவன் வீட்டுக்கு அடுத்த டோரில் சாராய கடை வச்சிருக்கணும். இதுதான் அவர்களுக்கு தருகிற தண்டனை. தமிழ்நாட்டுல மாற்றம் வேணும் அப்படின்ட்டு தான் தாவேகாவுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அது மாற்றமா மாறுமா, இல்லைன்னா ஊழலா மாறுமா? இல்லம்மா,
இப்போ தான் குழந்தை தாயின் கருவிலிருந்து பூமிக்கு வந்திருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை, ஆட்சியாளரான விஜய் வளர்ப்பதில்லை. விஜய் தான் இப்போ அன்னை. ஏறக்குறைய 50 வயது இளைஞன், ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்க்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் எப்படி முடிவெடுக்கிறாரோ, கருணாநிதியைப் போல களவாணித்தனமான முடிவெடுக்கிறாரா, இல்லை ஜெயலலிதாவை போல ஊழல்தனமாக முடிவெடுக்கிறாரா என்பதை காலம் காத்திருக்கிறது. கருணாநிதி அடிக்கிறான், போடுறான், வெட்டுறான், குத்துறான், இப்படியே செத்து போனார். ஜெயலலிதா எப்போ செத்தார், ஏன் செத்தார், எங்க செத்தார், குற்றவாளியாவே அந்த செத்து போச்சு. தினம் தினம் கருணாநிதியுடைய வாழ்க்கை இப்படி போச்சு. வெட்டுறான், குத்துறான், அடுறான், குத்துறான் என்ன இப்படி சொன்னாரா? அதே போல ஜெயலலிதா, தமிழ்நாட்டையே கட்டி ஆண்ட ஜெயலலிதாவுக்கு சசிகலா பால் ஊத்துனது எப்படின்னா, 10 ரூபா பாக்கெட், ஆவின் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பல்லுல கடிச்சு பிளீச்சுன்னு ஊத்துச்சு. அதுபோல நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பல நேர்காணலை பார்க்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.